வணக்கம் நண்பர்களே. இந்த ஆர்கானிக் வேர்ல்டு ஆர்கானிக் ஃபார்மில் இன்றைக்கி இந்த பஞ்சாபில் பஞ்சாப் ஸ்டாலில் வந்திருக்கோம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த கெத்தி விராசத் மிஷன். கெத்தி விராசத் மிஷன் என்ன, விராசத்துன்னா ஒரு பழைய விஷயத்தை அப்படியே பாதுகாத்து இருக்கணும். ஒரு காலத்தில் பஞ்சாப் பண்ணுறது சிறுதானியங்களாக இருக்குது. அப்புறம் இந்த ரஷ்யாவில் இந்த கோதுமை இருக்காய் ஒரு வழியாகி நாசம் பண்ணாங்க. பஞ்சாப் பண்ணாவே கேன்சர் பேஷண்ட் அதிகமாக போனது பஞ்சாபில் இருந்துச்சு. அப்போது இந்த கெத்தி விராசத்தை என்ன சொன்னோம், ஒரு பொருளை பழைய பொருளை பாதுகாப்பு. மறுபடியும் இந்த மில்லட் போயிருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே வரைக்கும் பஞ்சாபில் விளை செம்ம சோளம், கம்பு இதை விளைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இதை கொண்டு போனோம்னா ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பு தான் கெத்தி விராசம் மூலயமா இவங்க வந்துட்டு சிறுதான விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் போயிட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி அங்கங்கே டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் கொடுத்துன்னு இருக்காங்க. அதனோட விளைவாருது, அதனோட திருவிழாக்கள் நடத்துகிறாங்க. ரொம்ப வந்துட்டு இதுவாக போயிட்டுருக்கு. நம்ம பஞ்சாப் பார்த்துல பஞ்சாப் முடிஞ்ச உடனே நேராக ராஜஸ்தான் கேன்சர் எக்ஸ்பிரஸ் போகுது. அதெல்லாம் இப்போ ஓரளவு நிறைய வந்துருச்சு. இயற்கை விவசாயத்தில் மாறிட்டாங்க ஜனங்க. நம்ம தான் ஒன்றும் அப்படியே உட்காந்துட்ருக்கோம். அதை நடத்துகிற ஒரு கெத்தி விராசம் பண்ணி ஒரு சொல்ல விஷயம் சார். அப்போ सत श्री अकाल जी। पहले ना जी मैं सौरभ सैनी खेती विरासत मिशन से जी। खेती सौरभ सिंह, चलिए सर आपका मिशन थोड़ा बताओ सर क्या? खेती विरासत मिशन सन 2005 में उमेंद्र दत्त जी ने शुरू किया था। तो जो पंजाब में संकट आ रहा था, जो केमिकल का और जो कैंसर का और फर्टिलिटी जो रिप्रोडक्टिव हेल्थ है उसका सबसे बड़ा जो संकट आ रहा था, उसको एड्रेस करने के लिए खेती विरासत मिशन नाम की एक संस्था का जन्म हुआ। ये संस्था जो है वो शुरू हुई थी एक करुणा की भावना से। तो जिन लोगों को ये पीड़ा थी कि ये पंजाब मर जाएगा अगर इसी तरीके से चलता रहा, तो इसी तरीके से ज़मीन बंजर हो जाएंगी, पंजाब का पानी ख़त्म हो जाएगा, हवा दूषित हो जाएगी, नस्लें ख़राब हो जाएंगी। तो इन चीज़ों का जिन लोगों को डर था, भय था, जिन लोगों को इसकी चिंता थी, वो लोग एक साथ जुड़े और ये करुणा की भावना वाले लोगों का एक मिशन है, जिन लोगों के दिल में पीड़ा है अपने पंजाब के लिए। அதாவது 2005 இந்த சொன்னம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கெமிக்கல் போட்டு அது ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதாவது இனிமேல் மக்கள் வாழ முடியாது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது அந்த செனம் பிடிக்காமல் மாடுகளுக்கு பிடிக்கும் மனுஷங்களுக்கு அந்த மாதிரி தான், நம்ம பக்கம் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் இருக்கிற நல்ல உள்ளவங்கள்லாம் சேர்ந்து 2005 ஆரம்பித்தாங்க. இனிமேல் பஞ்சாபில் இந்த மாதிரி இருக்கணும், நீ பழைய நிலைமைக்கு போகணும். எப்படி சிறுதானியங்கள் தான் பஞ்சாபினுடைய இதுவாக இருந்தது, அதே மாதிரி போனோம். கோதுமை வேணாம், இனிமேல் நம்ம பழைய வழியில் போவோம்ன்ற விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தின்னு வர மிஷன் தான் கெத்தி விராசம் இருக்குது. सही जी। अच्छा, अगला आपका किस तरफ कहाँ तक पहुँचा हुआ ये कोई सक्सेस आएगी, कहाँ तक सक्सेस हुआ सर? जब शुरुआत हमने की थी तो वो पंजाब से की थी। पंजाब से निकलते चलते पंजाब के हर ज़िले में हमारा काम चला। हमारे साथ किसान जुड़े, फिर हमारे साथ हरियाणा के किसान जुड़े, राजस्थान के किसान जुड़े। फिर जब डिजिटल मोड से हमने काम करना शुरू किया, जब हमने अपने खेती विरासत मिशन के यूट्यूब चैनल पे, खेती विरासत मिशन के फेसबुक पेज पे अपनी वीडियोस डालनी शुरू की, तो उससे हमारे पूरे देश भर के किसान हमारे साथ जुड़ने लगे। அதாவது முதல் பஞ்சாபில் ஆரம்பிச்சது, அப்புறம் பக்கத்தில் ஹரியானா, யூபி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுதானியங்கள் வளர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டு போகிறாங்க. கெத்தி விராசத் பண்ணுற பஞ்சாப் மட்டும் இல்லை, இன்றைக்கி டிஜிட்டல் மயமாக இருக்கிறதுனால எல்லாம் இந்தியா ஃபுல்லாக சேர்ந்து கொஞ்சம் விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க. அந்த பத்தெல்லாம் போது சவுத்தெல்லாம் வர வைக்கலாம், தெனை சாமை கேழ்வரகு இதெல்லாம். அதனால் இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. பஞ்சாபில் அந்த அளவுக்கு இன்னும் வரல, அதான் விளையலை, ஆனால் வந்துருச்சு. ஆனால் தேவைகள் அதிகமாகி போச்சு. கோதுமைலாம் சாப்பிட்றது நிறுத்திட்டான், கம்பு தான் சாப்பிடுவோம் குளிர் காலத்தில். அந்த மாதிரி தெனை சாமையினுடைய இதெல்லாம் ரொம்ப வர ஆரம்பிச்சுட்டு வரது பத்தலைன்னா சவுசிலும் தான் வர்றான். अच्छा सर, ओके। अच्छा, ये बताइए अभी मतलब क्या क्या प्रोडक्ट आपके पास, किसानों का क्या क्या प्रोडक्ट देते हैं? लगभग हम तो बात करते हैं, हमने जब बात करनी शुरू की थी तो हमने किसान से कहा था कि आप सबसे पहले अपने घर के लिए, अपने परिवार के लिए कीजिए। जो भी आपकी रसोई में आपको आवश्यकता हो वो हर चीज़ आप अपने खेत में उगाइए। तो धीरे धीरे चलते हमारे किसानों ने सबसे पहले शुरुआत की थी अनाजों से, फिर वो गेहूँ और धान की ही करने लगे। धीरे धीरे फिर वो उससे बाहर निकलने लगे। जब हमने फसल विविधता की बात करी, बायोडाइवर्सिटी की बात करी, क्रॉप डाइवर्सिफिकेशन की बात करी, तो लोगों ने, अब अगर मैं बात करूं, अमरजीत शर्मा जी जो हैं हमारे सबसे पुराने किसान हैं, उनके खेत में 1 एकड़ के फार्म में आपको 75 से ज़्यादा चीज़ें लगी हुई मिलेंगी। तो हम विविधता की बात करते हैं, तो हमारे किसान हर प्रकार की चीज़ जो हमारी रसोई में इस्तेमाल होती है वो उगाते हैं। அதாவது முதல்ல நீங்கள் மற்றவங்களுக்கு விளைவிக்க வேணாம், ஒவ்வொரு குடும்பம் இருக்கிற நேரத்தில் கொஞ்சமாவது பரப்பி உங்கள் குடும்பத்துக்காக விளைவிங்கன்றது தான் இவங்களோட முதல் மோட்டோவை எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் குடும்பத்துக்கு, அப்புறம் சொந்தத்துக்கு, அப்புறம் கொஞ்சம் வெளியேன்னு போயிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இவங்களோட எய்மே என்ன, முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் கொடுத்த நிலை பாருங்கள் அப்படின்ட்டு அந்த கோதுமையை தவிர்த்து மிச்ச பொருள்களை பழம்பதான் இருக்கேன். இப்போ நல்லாவே போயின்னு இருக்குது. அதாவது
பாரம்பரியமாக நீங்கள் பாரம்பரியம் கிடையாது. பாரம்பரியம் வந்து அந்த காலத்தில் சிறுதானியங்கள். இப்போ வந்துட்டு கோதுமை வந்தலாம் தான் இவங்க நிலமையே இதாச்சு. அதை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு தான் இவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெத்தி விராசத் மிஷன், அதான் சொல்லுங்க, நம்ம பழைய பாரம்பரியம் மீட்டெடுக்கிற மண்ணுடைய பழைய பாரம்பரியம் மீட்டெடுக்கக்கூடிய அது என்ன விளைஞ்சோ அது வரக்கூடிய ஒரு மிஷன் தான் கெத்தி விராசத் மிஷன். அது இயக்கம் நல்லாவே போயிட்டுருக்கு. சிறுதானியங்களை முக்கியமாக சொன்ன பாருங்கள், கீழே வரக்கு அங்கே பஞ்சாபில் விளைவிக்க ஆரம்பிச்சிட்டான். அது இருக்கிறது அவர் விளைவிக்கிற கிசான் பேர் 1.25 ஏக்கரா தான். இதே நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 10 ஏக்கரா 20 ஏக்கரா பண்ணுவாங்க. ஆனாலும் இது ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா முதல் பஞ்சாபில் விளைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேழ்வரகு. இனிமேல் பஞ்சாபில் நிறைய பார்த்துட்டு விளைப்போம். கேன்சருக்கு முதல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற உணவே வந்து இதுதான், என்னது, ராகி தான், மில்லட்ஸ். அதனால் நண்பர்களே பார்த்துருங்க. நம்மளும் ஒரு சின்ன மூமெண்ட்டு கொடுத்துருக்கோம். மெயின் ரோட்டில் வளைஞ்ச கிழவர் காமிச்சிருக்கோம். கிழவர் சிறுதானியங்களை போனீங்களா என்றைக்குமே அழிவு கிடையாது. அது கால்நடைகளுக்கு உகந்த பொருள். பஞ்சாபில் கோதுமை விட்டுட்டு மற்ற சிறுதானியங்கள் வரும்போது நம்மக்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. வருஷம் ஃபுல்லாக சிறுதானியம் பயிர் பண்ணலாம். இவங்க வந்து வருஷத்தில் 6 மாதம் தான். ஏன்னா குளிர் மழைன்ட்டு தாங்க முடியாது. ஆனால் ஒரு இயக்கம் செய்துதானே நம்மளும் செய்வோம். சிறுதானியங்களை செய்துட்டே போவோம். அடுத்த வீடியோக்களை நம்ம இதில் பார்ப்போம். நன்றி. அதில் பார்ப்போம். धन्यवाद. और कुछ कहना चाहते हैं? बस यही है कि मिलेट के बारे में सर बात कर रहे थे कि मिलेट आपका रिक्वायरमेंट है इधर पंजाब में बहुत ज़्यादा? पंजाब में साउथ इंडिया से लगभग महीने में हर महीने 50 टन से ज़्यादा खपत हो रही है। हमें साउथ इंडिया से मंगवानी पड़ेगी। कंगनी, कोदरा, कुटकी, रागी, स्वांग, हरी कंगनी, हर तरह के मिलेट हमारे साउथ इंडिया से मंगवाए जा रहे हैं. எல்லாமே இதாகிட்டு நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே பஞ்சாப் மட்டும் இல்லை, இனி இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறது ஒரு திறமை சவுத் சைடு இருந்திருக்கு. ஏன்னா வருஷம் ஃபுல்லாக விளையக்கூடிய திறமை நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது. நான் அந்த கிளைமேட் அந்த மாதிரி. அதனால் இனிமேல் சிறுதானியங்கள் நீங்கள் நம்மலாம் மறுபடியும் ஆரம்பிக்கிற அந்த வீடியோ வச்சுருக்கேன். சத் ஸ்ரீ அகால் சார். बहुत धन्यवाद. நம்மளே இதான் வந்து இந்த கோமூத்திர அருக்கு வந்து இப்போது அப்படியே குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கிறதில்ல, வாசம் பிடிக்கிறதில்ல. இந்த ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு. सर ये कौन सा फ्लेवर में, ये कौन सा फ्लेवर में? ये ऑरेंज है, अच्छा। मैंगो है, पाइनएप्पल है, और भी कई लगभग 12 फ्लेवर है. ஆச்சா 12 ஃப்ளவரில் கொடுத்துருக்காங்க. அதனோட இது பாருங்கள், இதில் பலனில் இப்போ எனக்கு கொடுக்குற நானும் குடிக்க போகிறேன் கோமூத்திரத்தை. இது பாருங்கள். பாருங்கள், என்னால் காமிக்க முடியல, நானும் குடிச்சிருக்கேன். சார் बहुत बढ़िया, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே ஃப்ளவரை வந்து நம்மளும் தயார் பண்ண போகிறோம். உடம்புல இருக்கிறது கோமூத்திரம் என்னென்னா, இதை குடிச்சிங்கன்னா அர்க்கை தயார் பண்ணிக்கும். அப்படியே குடித்தா அது உமா இருக்கிறதுனால இந்த ஃப்ளவரில் 12 ஃப்ளவரில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. முக்கியமான விஷயங்கள் கிடச்சிது. அதுக்கான ட்ரைனிங் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். ஹார்ட் அட்டாக்கு அந்த இது சம்மந்தமாக எந்த நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து கோமூத்திரம் இருக்குது. ஃப்ளவராக கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் எங்களோட ப்ரொடக்ஷன். இது வந்து இந்த கிர்கோவிலேருந்து தயார் பண்ணியிருக்காங்க. நம்மளை பார்ப்போம். அடுத்த இதில் டைரெக்டாக நம்ம இதை செட் பண்ணுவோம். சார் இது பார்த்தீங்கன்னா இந்த ஹெரிட்டேஜ் ஆயில் விற்றுருக்காங்க. அதாவது நம்ம அந்த செக் எண்ணெயில் இது பாருங்கள் மேடம் விற்றுருக்காங்க. அதை பற்றி சொல்லுவாங்க. கொஞ்சம் ரிலீஸ் மேடம். We are a cold press oil manufacturing company. We make all these oils on wooden churner. In South you call it Mara Check oil. Okay, sir. So all these are pure oils. This is sunflower oil. Okay. As you can see the sediments below each oil. Okay. This is the symbol of purity. So after extraction, we just keep the oil for 72 hours for settlement and we pack these oils. There are no chemicals, no preservatives added in these oils. So we have groundnut oil. We have groundnut oil. Okay. We have... Sir, madam, groundnut oil 1 kg price, 1 liter price? Price? Price is 450 rupees a liter. Okay. Oh, next one? This is almond oil. Almond oil. Okay, madam. This is mustard oil. Okay, madam. மரச்செக்கில் எல்லாம் This மரச்செக்கில். is coconut oil. Okay, madam. Then this is flaxseed oil. Okay, madam. We also have white sesame and black sesame oil. Okay, madam. And Madam? sunflower and safflower oil. Okay, madam. Phone number, tell me phone number. Sorry? Phone number, please. My phone number is 9421034635 and our website is www.woodpressoils.com and we are from Pune. Thank you, madam. Thank you. இப்போ மஞ்சள் வந்து எந்த அளவுக்கு மகத்துவம் பாருங்கள். ஒரு ஸ்டாலில் மஞ்சள் மட்டும் விற்றுருங்க. ஏன்னா அந்த குறுக்கு மீனுன்ற பொருளை விற்றுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தா வெளியே போயிருந்தனால ஒரு சக்கை தான் கிடைக்குது. அதனால் நான் பண்ணுறேன், இந்த कितना किलो का प्राइस आप पैकेज? हाफ के जी कितना प्राइस कितना? 150 रुपीस. 150 ரூபா हाफ के जी प्यूर மஞ்சள். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி விற்கிறாங்க. இது ஒரு நல்ல இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஒரு 3-4 வருஷமாக ஆர்கானிக் மஞ்சள்ன்றது பாருங்கள். ஹல்தி மிஷின் 150 ரூபா हाफ के जी, 300 ரூபா கிலோ. நல்லா இப்போ போய்ட்டு மஞ்சளுக்கனே தனி போட்டிருக்காங்க. வணக்கம் ஐயா. வந்து குருஜி தாராச்சந்த் பேல்ஜி மத்திய பிரதேசத்தில் ஆர்கானிக் ட்ரெயினர் அவர்.
இப்போது இவரோட ட்ரைனிங் என்னென்னா ஃபுல்லாக இந்தியா நான் பல வகையில் இருக்காங்க, இந்தியாவிலும் பல வகையில் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு மண் வளமாக இருக்கா இல்லையா அப்படின்றது என்ன பண்ணார், அந்த ஸ்பாட்லேயே சொல்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுத்துருக்காரு. அது நல்ல பரவலாக இருக்குது. நான் இதுலேயும் சொல்லணும்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல சொல்கிறதுக்காக. அதனுடைய ஒரிஜினல் ட்ரெயினராக இருக்கார். இப்போ அதனுடைய இது பார்த்துருவோம். இப்போ மண் பற்றி ஒரு மண் எப்படி வளப்படுத்துறதுன்ற ஒரு ஷார்ட்டை வந்து சொல்ல போகிறார் ஐயா வந்துட்டு குருஜி தாராச்சந்திரன். இந்தியாவில் ஃபுல்லாக அந்த அப்படி ஐசது ஆர்கானிக் இன்னும் அவருடைய பேர் இல்லாமல் குருஜி தாராச்சந்திரன் பேர் இல்லாமல் யாரும் அந்த ஆர்கானிக் தெரியாத விஷயத்தில் நல்ல ஃபேமஸ் ஆனவர். ஒரு மிட்டிகா கேஸை, அதாவது மண்ணை வந்துட்டு எப்படி வளப்படுத்துறதுன்ற ஒரு விஷயத்தை ஒரு ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன். ஏன்னா மேலே கொஞ்சம் இதான்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் பின்னால் ஒரு நாள் போயிட்டு நம்ம எம்பியில் बालाघाट போயிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அங்கேயும் போக போகிறோம் ட்ரெயினுக்கு. அப்போ வந்து विस्तार சொல்லலாம். இப்போ गुरुजी एक 5 मिनट अपना तमिलनाडु जनता के लिए कोई मिट्टी का बारे में उसका बता दीजिए. मिट्टी का कैसे? देखो ऐसा है, अपनी प्राकृतिक खेती में ज़बरदस्त प्रोडक्शन आ रहा है. उसके 2 कारण हैं. एक हमने मिट्टी अच्छी की, दूसरा हमने मिट्टी की ऊर्जा बढ़ाई और न्यूट्रिशन मैनेजमेंट किया. அதாவது ஆர்கானிக்கில் அருமையான ப்ரொடக்ஷன் வர ஆரம்பிச்சு. கடப்பா ஜில்லாலையும் வந்தது. அந்த இன்ட்டு நம்ம பக்கம் முடிஞ்சால் போகலாம். எப்படின்னா முதல் மண்ணை வளப்படுத்தும், அதுக்கப்புறம் அதனுடைய சக்தி வளப்படுத்தணும். சக்தி வளப்படுத்த என்னென்னா நுண்ணுயிர்களுக்கு இருக்கிற ஊட்டம் கொடுக்குற ஊட்டத்திலே மண் சக்தி வந்துடும். அடுத்தது ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்குது. அப்போது ஒரே ஒரு மண் எப்படி வளப்படுத்துறது. अच्छा सर, वो तो हमने क्या किया है, सबसे पहले मिट्टी की निगेटिविटी ख़त्म करने का काम किया है. जैसे ये मिट्टी है तो इसको क्या है, हाथ में ऐसे रखना है, मुट्ठी बंद करना है और इस हाथ को ऐसे रखना है, ऐसे. और मैं हाथ को दबा रहा हूँ, आप मेरे हाथ को अभी रोक रहे हो. और अगर ये मिट्टी निगेटिव होगी तो हाथ नहीं रोक पाओगे, आपका हाथ नीचे आ जाएगा. तो सबसे पहले मिट्टी चेक करना. அதாவது எந்த பொருளுமே வலது கையில் இந்த கையை எடுத்துகிட்டு முட்டியில் மூடிட்டு அழுத்திட்டான்னு வச்சுங்க, டக்கு நேரம் தான் நெகட்டிவ், நின்றுதுன்னா நல்லா பாசிட்டிவ். அதுக்கான ஒரு இது வந்துட்டு இப்போ செய்து காமிக்க போகிறார். कोई भी एक एक्सपेरिमेंट दिखाते हैं. இது எக்ஸ்பெரிமெண்ட் இதனோட இது காமிக்க போகிறாரு. பாருங்க, ये मिट्टी है, மண், இது மண். हाँ, ये मुट्ठी बंद करके रखो, इससे टच रखो. ये प्लग पॉइंट है. बोलो, ये प्लग पॉइंट. इट इज ए प्लग पॉइंट. बोलो उसमें இது प्लग பாயிண்ட். உள்ளங்கையில் வந்துட்டு நல்லா பிடிச்சி அழுத்தி வச்சுன்னா அது மாலை प्लग पॉइंट से चिपका के रखना. இது உள்ளங்கை प्लग பாயிண்ட் மாதிரி எப்படி प्लग போடுறோமோ அது மாதிரி அப்படி பிடிச்சி बंद हो வைக்கணும். गया. अब ये हाथ को ऐसे करना. बाएं हाथ है ये. और अभी इसको दबा रहा हूँ मैं, एक व्यक्ति दबाए. और अगर जो है, अगर हाथ नहीं दब रहा है, मिट्टी पॉजिटिव है. बताओ. அதாவது இந்த கை கீழே இறங்கலன்னா இந்த மிட்டி வந்து நல்ல பாசிட்டிவ். और हाथ अगर दब जाए तो मिट्टी निगेटिव है. நெகட்டிவ். அதாவது கை அழுத்தி இப்போ பாருங்கள், இந்த இது வந்து மாலை, அந்த உர்ஜா மாலை. கை அழுத்துறாரு, முடியல ஒரு ஆள் அழுத்துறதுக்கு. என் கை எனக்கு வலி இருக்குது, எனக்கு அழுத்த முடியல. ஆனால் இந்த மண் வந்து நெகட்டிவாக இருந்தது, pH அதிகமாக கம்மியாக இருந்ததுன்னா டக்குன்னு கீழே இறங்கிறோம். जहाँ की मिट्टी निगेटिव होगी वहाँ निगेटिव फंगस वायरस ही पनपेंगे. எங்கே மண் நெகட்டிவாக இருக்கோ, pH அதிகமாக கம்மியாகிடுச்சுன்னா அங்கே வந்து ஃபங்கஸ் வைரஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். जैसे शहर का सड़ा नाला, वहाँ मक्खी मच्छर इल्ली सांप बिच्छू केकड़े ही पैदा होते हैं. அதாவது எங்கே இந்த சிட்டியில் வந்து அந்த இதெல்லாம் போதும், இது நம்ம அந்த தண்ணி இது சாக்கடை தண்ணி போதும், அங்கே எல்லாமே இப்போ இது ப்ரொடக்ஷன் ஆகும். ஈ கொசு பல்லி அந்த இதெல்லாம் வரும். और ये मिट्टी निगेटिव हुई है गाय के गोबर के ढेर के कारण से, जो जिसको हम घूरा बोलते हैं, बार बार गोबर जिसमें डालना, उसके कारण से, या बेसन का घोल डालने के कारण से. மண் நான் ஏற்கனவே நிறைய ஒன்று சொல்லாமட்டு, அதாவது எருவை கம்போஸ்ட் பண்ணாமல் போடாமல் அப்படியே கொட்டுறதுனாலையும் அதிகமாக கொட்டுறதுனாலையும் அந்த பிரச்சனையும் வருது. மண்ணில் எருவை கம்போஸ்ட் பண்ணாமல் அதிகமாக 10 டிப்பர் 5 டிப்பர் கொட்டுறதுனாலையும் இந்த பிரச்சனையும் வருது. दूसरा है कि जहाँ जिन्होंने भी ऐसा खाद डाला है उनकी ताकत तो घट गई, ऊपर से मैडम उधर से ऊपर से क्या है, वहाँ फंगस वायरस इल्ली सांप बिच्छू केकड़े भी बहुत बढ़ गए. तो अब मिट्टी ठीक करने के लिए 2 स्तर पर काम करना पड़ेगा. जो फंगस वायरस बढ़ गए उनको मारना पड़ेगा, और जो मिट्टी निगेटिव है उसको पॉजिटिव करना पड़ेगा. அதாவது அந்த எப்படி சாக்கடையில் அந்த மாதிரி இது வந்ததோ அதை சரி பண்ணணுமானா என்ன பண்ணணும், இப்போ அந்த செதில் அந்த பூரா கரப்பா எது அதை டக்குன்னு சொல்ல வரல, அதை சரி பண்ணணும்னா முதல்ல அதை சரி பண்ணணும்னா மண்ணை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வரணும். அதுக்கான இது சொல்ல பாரு, பாசிட்டிவ் करने. अब दूसरा, इसके लिए हमने 2 फार्मूले बनाए. एक ऊर्जा जल और एक है फफूंद भक्षक घोल. ऊर्जा जल में क्या होता है कि
कि 50 ग्राम भस्म और 50 ग्राम फिटकरी का टुकड़ा बांधकर पानी में डुबा दो, 1 दिन डुबा के रखो, फिर इसको खेत में डालो तो मिट्टी निगेटिव मिट्टी पॉजिटिव हो जाएगी और जो फंगस डेवलप हुआ है फिटकरी के कारण मर जाएगा। ऊर्जा जल அதாவது உர்ஜா ஜல்னா எனர்ஜி தண்ணி எனர்ஜி எப்படி வர வைக்கிறது நம்ம அக்னிஹோத்திரம் பசுமம் அதை இப்போ ஹோமம் பண்ணுற பாருங்க அந்த சாம்பல் எடுத்து மூட்டையை சின்னது இதில் புட்லி மாதிரி கட்டிக்கணும். அதே மாதிரி பிட்கரி அதையும் தண்ணியில் போட்டு ஒரு 200 லிட்டர் தண்ணி கட்டிட்டு அதை விட்டிங்கன்னா மண் வந்து பாசிட்டிவ் ஆயிரும், போன அந்த நெகட்டிவ் ஆகும் அதெல்லாம் வந்துடும். அது எப்படின்னா அணுக்களுடைய இது கொஞ்சம் ஒரே ஒரு கிராம் போட்டால் கூட அது பழக்கான எப்படி அணு வெடித்து உழைதோ அதே மாதிரி பஸ்மோத்து அந்த அக்னி ஓத்திரம் செய்கிறோம் பாருங்கள். ஏன் அக்னி பண்ணோன்னா அந்த சாம்பல் அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியான சாம்பல். அதே மாதிரி பட்கரி இருக்குது பாருங்கள், வீட்டில் நம்ம கட்டி தொங்க விடுவோம், அதையும் கட்டி தொங்க விட்டுட்டு தண்ணியில் ஒரே ஒரு 24 दिन ரக்கணும் 24 घंटे 24 மணி நேரம் வச்சுட்டு அந்த தண்ணி கூட ஃப்ளட் இரிகேஷனில் விட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஃபங்கஸ் வைரஸ் வர எல்லா தாக்குதலும் உடனே कंट्रोल ஆகிடும். दूसरा काम आपको करना है जैव रसायन बनाने का। 150 लीटर पानी में 50 किलो फल और 16 किलो गुड़ डालकर 90 दिन तक एयर टाइट बंद करके रख दो। हर सिंचाई में 10 लीटर डालो तो मिट्टी में जीवाणु बढ़ते हैं। அதாவது இன்னொன்று ஜெயவரசாயன் எப்படின்னா 50 கிலோ பழங்கள், 10 किलो और क्या दूसरा 150 लीटर पानी और 50 किलो फल और 16 किलो गुड़ 16 கிலோ வெல்லம், 50 லிட்டர் தண்ணி, 150 லிட்டர் தண்ணி, 50 கிலோ பழ வகைகள் எதுவாக இருந்தாலும் போட்டு ஏர் டைட்டை வச்சு 90 நாள் இருக்கணும். 90 நாள் இருந்துட்டு ஒவ்வொரு 10 லிட்டருக்கு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து ஜெயவராசாயனம் சொல்லலாம் விட்டிங்கன்னா மண்ணில் வந்து அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் தகன்னு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். போட்ட ஒரே ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து பசுமை கட்ட ஆரம்பிச்சிடும். எந்த ரசாயனிக சலனம் தேவையில்லை. इसको हर सिंचाई में 10 लीटर डालना है। और इदिलों 10 लीटर बोल दियो। दूसरा हमने गोवर्धन खनिज खाद बनाया है गौशालाओं में। इसको हर 15 दिन में 1 एकड़ खेत में 25 किलो फेंकना है। गोवर्धन खनिज खाद 15 दिन में 25 किलो। கோவர்தன் கனிஜ் காய்ச்சி அதாவது அந்த மண்புழு ஒரு மாதிரி இவருடைய ஃபார்முலா குருஜி தாராச்சந்த் பெல்ஜிகா அதனுடைய அவர் டெக்னிக்கு அந்த கோவர்தன் கனிஜ் காதன் அதை ஒவ்வொரு மாதத்துக்கும் 25-21 தூக்கிட்டு வந்தோம்னா அந்த மண்ணினுடைய வளம் அருமையாக பெருகி போயிடும். गोवर्धन खनिज खाद में 82 मिनरल्स आए हैं और ये गौशालाओं में मैं बनवाता हूँ और गौशालाओं से बनने के बाद ये किसान इसको हर 15 दिन में 25 किलो डाले। हाँ அதாவது இது வந்து கோஷாலாவில் ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. கோஷாலாவில் ட்ரைனிங் கொடுத்து அந்த செய்கிறாங்க. அந்த சாணி வேஸ்ட்டாக போதும் அந்த சாணி எடுத்துகிட்டு கோவர்தன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு செய்துட்டு அதுக்கும் ட்ரைனிங் இருக்குது, அது என்னென்ன கொடுக்கணுன்ட்டு 15-20 நாள் பொறுத்து ஒவ்வொரு 15-20 நாளுக்கு விட்டு மண் வளத்தை பொறுத்து மண்ணில் தூவி விட்டால் 25 கிலோ வேறு நீங்கள் அந்த இதுக்கு போகவே தேவையில்லை. इसके अलावा इसको जो है 100 लीटर पानी में 1 किलो गोवर्धन खनिज खाद डालें, आधा लीटर जैव रसायन और 2 लीटर छाछ डाले, 2-4 दिन का फर्मेंट होने दे, उसके बाद इसका स्प्रे कर दे 50% का, तो पत्ते बहुत चौड़े हो जाते हैं। 200 लीटर पानी में 2 किलो गोवर्धन खनिज खाद, 200 लीटर தண்ணியில் 2 கிலோ கோவர்தன் கனிஜ் காய்ச்சி, हाँ आधा लीटर जैव रसायन, அரை லிட்டர் ஜெயவ ரசாயன், 2 लीटर छाछ, 2 லிட்டர் வந்துட்டு மோர். மிச்சம் அந்த ஜெயவ ரசாயனம் அப்புறமா சொல்கிறேன். 4 दिन फर्मेंट होने दो, 4 தினமும் வந்துட்டு மூடி வைக்கணும், ஃபெர்மெண்டேஷன் ஆகணும். फिर 50% की दर से स्प्रे कर दो। 50% 15 लीटर 7 लीटर ஊற்றி 50 लीटर கொடுத்தீங்கன்னா இலப்பரப்பு அதிகமாகும். चौड़े पत्ते आते हैं। कितना दिन में रिजल्ट मिलेगा? 4-5 दिन में, 4-5 दिन में इलापरப்பு अगलमाएगा, चौड़े पत्ते हो जाएंगे, बीमारी नहीं आएगी। हाँ। चौड़े पत्ते आएगा तो बीमारी नहीं आएगी। वही दूसरा है फिर किसानों से मैं बोलता हूँ कि नक्षत्र पर बोनी करें। हाँ அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க அந்த பயோடைனமிக், हाँ नक्षत्र पर बोनी करें। नक्षत्र उसके लिए अभी मैंने कैलेंडर बनाया है। ये कैलेंडर चैत्र से निकलता है, चैत्र से फाग तक। अच्छा। इसमें नीचे कब क्या बोना है लिखा है। हाँ बताइए। அதாவது இந்த சைத்திர எப்போ அந்த பயோடைனமிக் காலண்டர் தான் இதுதான். எப்போ விதைக்கணும், எப்போ அறுவடை இது பண்ணணும், எப்போ பூச்சி மருந்து தெளிக்கணும், और ये चैत्र में क्या क्या का चैत्र वैशाख आषाढ़ सावन क्या क्या काम करना वो भी नीचे लिखा है। இந்த ஒவ்வொரு நாளும் சொல்கிற திதி இருக்குது பார்த்தீங்களா, திதி பார்த்து தான் வேலை செய்யணும். நம்ம இதில் பயோடைனமிக்கான சொல்லுவாங்க என்னென்ன செய்யணுன்றதை இதை கரெக்டாக, அதாவது பிரதம 15 இருக்குது இல்லையா, அமாவாசை கார்த்திகைன்னு அந்த இது கொடுத்துருக்காங்க. டக்குனு ஸ்பீடில் போகுது. बायोडायनेमिक कैलेंडर हिंदी में वंदिरुक्कुது. इसके अलावा ये कैलेंडर के पीछे मेरे सभी फार्मूले हैं, ये फार्मूले हैं। अग्निहोत्र कैसे करना ये इस पे लिखा हुआ है।
ठीक है, इसका भस्म खेत में कैसे डालना। அக்னிஹோத்திரம் எப்படி செய்யறது அதை பற்றி फिर इसके अलावा जो है हाँ। ये सारे जो हैं सभी तरह के ये फार्मूले हैं। ஜீவ ரசாயன் சட் ரசாயன் हाँ, ये फार्मूले हैं। ये सक्सेस स्टोरी है, जो किसान जो है ये फार्मूले हैं सब। இவர் அந்த இது உண்டாக்கியிருக்காரு அதனுடைய ஃபார்முலாலாம் இதில் வந்து கேலண்டராக இருக்குது थोड़ा सा उनका यूज और होता है 10-10, 20-20, 50 एकड़ 100 एकड़ में खेती करने वाले अंबद- किसानों की सक्सेस स्टोरी है 50-100 ஏக்கரை வச்சு இதனுடைய சக்ஸஸ் ஸ்டோரியில் அந்த கேலண்டரில் கொடுத்துருக்காங்க ना। और ये भूमि उपचार, मिट्टी को मक्खन जैसी मुलायम कैसे बनाना, पूरी प्रक्रिया लिखी हुई है। மண்ணை வந்து எப்படி வெண்ணெய் மாதிரி செய்கிறதுன்ட்டு அதனுடைய இது கொடுக்கணும் உறுதுணையாக இருந்தாலும் வராது மண் புறப்புற எடுத்து அப்படின்னு புத்து மாதிரி வரணும் அது எப்படி செய்கிறது அந்த ஃபார்மில் கொடுத்துருக்காரு நான் காலண்டர் வாங்கி அது பிரகாரம் சொல்கிறேன் உங்களுக்கு ये सब जीवाणु घोल बनाने की और सडरस जैव रसायन के फार्मूले हैं। அது ஒரு 4 ரசாயனம் சொல்லியிருக்காரு அது எப்படி சொல்கிறதுன்னு அதை இந்த ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க நான் காலண்டர் வாங்கிட்டு வர போகிறேன் அதை வச்சுட்டு ஒரு செய்முறையாகவே நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன் मैं तमिलनाडु के स्वयंसेवी संस्था और वहाँ की सरकार से अनुरोध करता हूँ कि इस कैलेंडर को वहाँ तेलुगु भाषा में ट्रांसलेट कराए, लोगों को दें, तमिल में ट्रांसलेट कराए, लोगों को दें। ये किसान का कल्याण कर देगा। அதாவது தமிழ்நாடு ஜனங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க சொல்கிறாரு இதை நீங்கள் பார்த்து அது என்னென்ன ப்ராக்டிக்கல் செலவில்லாத விஷயம் செய்தால் மண்ணில் நல்ல இந்தியா ஃபுல்லாக அவர் சுற்றிருக்காரு நீங்கள் வேணால் அந்த இதில் போய் பார்க்கலாம் தாராச்சந்த் ஹிந்தியில் போட்டிங்கன்னா கூட வரும் குரு தாராச்சந்த் பெல்ஜி ये मोबाइल ऐप पर भी जाकर के लोग इसको पूरा देख सकते हैं। ये मोबाइल ऐप है, इस ऐप को भी हम तेलंगाना नहीं तमिल भाषा में ट्रांसलेट करवाएंगे, ठीक है तो इस पे भी जाके देख लें। ओके ठीक, अभी तक मेरे 18 फसलों के रिकॉर्ड प्रोडक्शन है रासायनिक से ज़्यादा के। இது வரைக்கும் இவருடைய 18 விதமான பயிர்களில் ரெக்கார்டு என்ன சொல்ற ரெக்கார்டு உடைச்ச ப்ரொடக்ஷன் ஆர்கானிக்கில் मेरा सुपारी, कॉफ़ी और केले में भी रिकॉर्ड प्रोडक्शन है। பாக்கு தென்னை பாக்கு வாழைப்பழம் ஒரு கொஞ்சம் केला கீழே பாக்கு வாழைப்பழம் தென்னை இதிலெல்லாம் கூட ரெக்கார்ட் ப்ரொடக்ஷன் வருது हाँ, नारियल में प्रतिदिन एक फल आता है। अपनी टेक्निक में महीने में 45 फल, प्रतिदिन 1.5 फल का रिकॉर्ड है। தென்னையில் வந்து ஒரு தேங்காய்க்கு இது நடந்துட்டு இருந்தது ஒரு மாதத்துக்கு 45 இவருடைய ரெக்கார்டு एक साल में हमने एक नारियल के पेड़ से 400 फल लिए हैं। ஒரு மரத்தில் 400 தேங்காய் வந்து ரெக்கார்டு எடுத்திருக்காங்க 400 फल 400 தேங்காய் எடுத்திருக்காரு ரெக்கார்டு இயற்கை இவருடைய டெக்னாலஜி गुरुजी ताराचंद बेलजी टेक्नोलॉजी अपनी टेक्निक में खरपतवार भी बहुत कम हो जाते हैं। இந்த டெக்னாலஜியில் கலைங்க ரொம்ப 90% कितना परसेंट कम हो 80% कम हो जाए 80% कम ஆகிடும் ஒரு 20% தான் हाँ, तो ऐसे जो है आपके तमिलनाडु के किसान भी इस टेक्निक से खेती करें, उनको मैं शुभकामनाएं देता हूँ। बहुत அதே மாதிரி இப்போ அது பண்ணிவிட்டு நீங்களும் செய்யணுன்ட்டு அவர் நன்றி சொல்கிறாரு குருஜி தாராச்சந்த் பெல்ஜி இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுல இவரும் ஒரு நம்ம பக்கம் தான் ஏன் வரதுலான்னு சுத்தமாக அந்த இந்தி என்ற ஒரு இது வர்றதுனால डी जग्गा डीसेन जी, मैं आपको धन्यवाद देता हूँ Thank you, कि sir. मेरी Thank you. बात आपने तमिलनाडु तमिलनाडु को पहुंचा किसानों को दिया। दिया। बहुत बहुत धन्यवाद आपका टेक्निक हम तमिलनाडु में पहुंचाएंगे साहब बिल्कुल, बहुत बहुत धन्यवाद। धन्यवाद